ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் எவ்ரிஷியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குமரி ஃபிலிமோட ஆரியன் வர்சஸ் திராவிடன் ஐடியாலஜியை பற்றி தான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து குமரின்னு பேர் இருக்கேன்னு நான் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்துக்கு போஸ்டரில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் இருந்தா. சரி உள்ளே போய் பார்ப்போமேனு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு கிளிம்ஸ் மாதிரியும் அவங்கள தான் காணிச்சாங்க. அப்போ ராத்திரி ஒரு 12 o'clock உண்டு. சரி ஒரு பேய் படத்தை பார்த்துருவோமேன்னு இதை பார்க்க தொடங்கினேன். ஐஸ்வர்யா லக்ஷ்மினால தான் இந்த படத்தை பார்க்க நான் தொடங்கினேன். உள்ள போன பிறகு ஷைன் டாம் சாக்கோக்க நடிப்பு என்ன இந்த படம் முடிக்கிற வரைக்கும் பார்க்க வச்சுட்டு நான் ஒரு பழைய ஏதோ ஒரு மலையாள வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆள் பேசி இருந்தாரு. அதாவது மலையாளிஸ் லுக்ஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் ஷேம் டாம் சாக்கோ இந்த ஃபேமஸ் ஆகல. அதே தமிழில் லுக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால தான் தனுஷ் சிம்பு தாண்டி ஃபேமஸ் ஆகிருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ பழைய காலத்தில் நான் மலையாளத்தில் பார்த்தேன். இப்போ மலையாளத்தில் இருக்கலே நல்ல ஆக்டர் ஃபஹத் ஃபாசில். நான் இவர் ஃபஹத் ஃபாசில் நல்ல ஆக்டர்னு சொல்லுவேன். இப்போ ஃபஹத் ஃபாசில ரசிக்க வரக்கூடிய ஆள் அவருக்கு லுக்ஸை பார்த்து சினிமாக்குள்ளே பார்க்க வரல. அவருக்கு நடிப்பை பார்த்து தான் அவன் சினிமாக்குள்ளே வரான். இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஆரியன் வர்சஸ் திராவிடன் ஐடியாலஜி தெரிஞ்சு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு பிராமின் வீட்டில் தான் வளருவாங்க. அந்த பிராமின் இவங்களை எடுத்து வளர்ப்பாங்க. அவங்க எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் சில விஷயத்த ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த படிப்பை மாதிரி அது இந்த டைரக்டர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்ல காணிச்சிருப்பாரு. ஒரே வீட்டில் சேர்ந்து வளர்ந்தாலும் இந்த பிராமின் பொண்ணுங்களுக்கு எல்லாமே தனி கிளாஸை நடத்தி அவங்களுக்கு சங்கீதம் அதெல்லாம் சொல்லி இருக்க மாதிரி அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்தவர் தான் அவளை வளர்த்தி வர்ற மாதிரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அதை ஒரு பிளேஃபுல்லாக வெளியே போகிற மாதிரி எல்லாம் சீன் இருக்கு. டைரக்டர் என்ன காமிச்சிருப்பாருன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி கிளாஸ் ரூம்ல இல்லாட்டாலும் வெளியே போய் வாழ்க்கையை படிக்கா ஒரு பிளேஃபுல்லா அவ படிக்கா. அவ உண்மையில இப்படிதான் எல்லாரும் படிக்கணும்னு அவர் இந்த ஒரு சாங்ல காணிச்சிருப்பாரு. வெளியே போய் அவளால இந்த குலசாமி வழிபாரை பார்க்க முடியும். குலசாமி வழிபாடு திராவிட வழிபாடு. கேரளால எல்லாம் இதை பூத வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மண்ணுக்கு உண்டான ஒரிஜினல் வழிபாடு இதுதான். அதுக்கப்புறம் அவளுக்கு எஜுகேஷன் தியரட்டிக்கல் ஆர்ட்ஸில் அவளுக்கு கிடைக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட திராவிட கட்சி எப்படி வளர்ந்ததுன்னா நீ சினிமாவை பேசாமல் திராவிட கட்சிக்கு வளர்ச்சி பேசவே முடியாது. நம்ம மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் குடி எல்லாமே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. இப்போ நான் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஆள். ஆனால் சில விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம சொல்லி தான் ஆகணும். தமிழ் குடி ஒருத்தரும் இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு பெரிய தேட்டர் தங்கம் தேட்டர் மதுரையில கத்துறாரு. ஏசியாலேயே பெரிய தேட்டர். அவர் தங்கமணி நாடார். அந்த தேட்டர்ல 1000 பேர் உட்கார்ந்து பார்க்க முடியும். அதாவது ஏன் அந்த தேட்டர் அவர் கத்துறாருன்னா கோயிலுக்குள்ளதான நீ இப்படி வித்தியாசம் பார்ப்ப. இந்த தேட்டர்ல எல்லாரும் சமமாத்து உட்கார்ந்து படத்தை பார்ப்போம். இவரு கூரையே இவருக்கு பார்ட்னர் பிச்சை முத்து கோனார், இன்னொரு தமிழ் குதி. இப்போ சமத்துவத்துக்கு தான் தங்கமணி நாடார் இந்த தேட்டர் கெத்துறாரு. புறவு பாத்தீங்கன்னா தங்கமணி நாடார் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் லீடராகவும் ஆவாரு. ஐஸ்வர்யா லக்ஷ்மி இப்ப இருக்கிற வீட்டுல உள்ளவங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மிய ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்லார் பிராமின் ஃபேமிலி கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்காங்க. அந்த ஃபேமிலியில தம்பி கிட்ட தான் கல்யாணம் பண்ணி வைக்காங்க. இப்போ நான் சொல்லுற எல்லாமே லிட்ரேச்சர் ஒர்க்ல இருந்து தான். இந்த படத்துல இந்த சீனுக்கு அர்த்தம் இந்த எழுத்துல இருந்து தான் இருக்கு. இந்த எழுத்து கூற அந்த காலமும் அப்படியே சேர்ந்துரு. அதை வச்சு அந்த லிட்ரேச்சர் ஒர்க்கை வச்சுதான் இந்த வீரில் நான் சொல்லுறேன். சேர நாட்டுக்க அழிவுக்கு பிறகு தமிழ் குடி எல்லாமே காட்டுல போய் வாழுறாங்க. அப்போ நம்பூதிரிக்கு திருப்பி ஒரு ஆர்டரை கொண்டு வரணும். அதுக்கு அவன் என்ன பண்ணான்னா மூத்த பையன் அவனுக்கு இதுல இருந்தே கல்யாணம் பண்ணுவான். அதாவது அவனுக்கு இதுல உள்ள பிராமணையே அவன் கல்யாணம் பண்ணுவான். 2வது பையன் வெளியே உள்ள ஒருத்திய கல்யாணம் பண்ணணும். இந்த விஷயம் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா அந்த 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ண ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு திராவிடர்.
கல்யாணம் ஆகி வந்த பிறகு வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்க வீட்டில் வந்து அந்த மூத்த மருமவ வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட வந்து ஒரு வெள்ளை நிறத்துல வந்து இருப்பா. ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து ஒரு கருமை நிறத்துல வந்து இருப்பா. டைரக்டர் என்ன சொல்றாருன்னா வந்து அந்த மூத்த மருமவ வந்து உண்மையில வந்து அந்த பிராமின் ரைஸ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து வெளியிருந்து வந்த ஒரு திராவிடன். இப்போ வந்து எங்க சைடு, இந்த கேரளா சைடு, இந்த மலை சார்ந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உண்டு. ஃபார்வர்டில் உள்ள ஒருத்தன் வந்து கருப்பா பிறந்தான்னா வந்து அவனை வந்து மோசமா வந்து பேசுவாங்க. அவன் வந்து சாத்தான் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. கீழே உள்ள கீழே உள்ளவன் ஒருத்தன் வந்து இல்லை ஒருத்தியோ வந்து வெள்ளையா வந்து பிறந்தான்னா வந்து அதையும் வந்து மோசமா வந்து பேசுவாங்க. மிக்ஸ் ரேஸு கிராஸு அந்த மாதிரி வந்து இந்த சைடில் வந்து இப்படி பேசிட்டு வந்து இருந்தாங்க. இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். இஎம்எஸ் நம்போட்ரி பாத்து இவர் வந்து பிறப்பால வந்து ஒரு பிராமணர். இவர் வந்து கருமை நிறத்துல தான் வந்து இருப்பாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட வந்து தமிழ்நாடு கூட சேர்த்த மெயின் ஆள் வந்து மார்ஷல் நேசமணி. இவர் வந்து ஒரு வெள்ளை தோட்டத்துல வந்து இருப்பாரு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து இப்போ வந்து நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எங்கெல்லாமோ உலகத்தை சுத்தி வந்து வந்தராத்தெல்லாம் வந்து அது வந்து காணிக்கும். நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல உள்ள ஒரு ஜீனு, அதாவது இப்போ எல்லாருக்குமே அந்த ஜீன் வந்து இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஜீன் வந்து மல்டிப்ளை ஆகும். ஆகும்போது வந்து அது வந்து நிறத்துலையோ இல்ல உடம்பு அமைப்புலையோ வந்து அது வந்து காணிக்கும். இந்த இடத்துல இவன் இப்படி இருந்தாரா வந்து இவன் வந்து சர்வைவ் ஆவான்னு. ஸோ இந்த ஜீன் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து அது வந்து இருக்கு. இப்போ உள்ள மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து உலகம் எல்லாமே சுத்துறான். ஆனா வந்து அந்த இயற்கை கிட்ட அவன் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆகலை. அவன் வெளியே போனா வந்து அவன் வந்து ஒரு ஷெல்டருக்குள்ள தான் இருக்கான். அதனால வெயில் வந்து படாது. குளிர் நாட்டுக்கு போகும்போது வந்து சொட்டர் எல்லாம் போட்டு போறான். ஸோ அந்த ஜீன் வந்து இப்போ வந்து மல்டிப்ளை வந்து ஆவாரு. ஸோ வந்து இந்த ஜீனில் வந்து எப்போவுமே வந்து அவுட் லைனர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. இப்போ கூட வந்து 2 ட்வின்ஸ் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து பிறந்திருக்காங்க. அந்த 2 ட்வின்ஸுமே வந்து வேற வேற நிறத்துல வந்து இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த ட்வின்ஸ் பிள்ளைகள். இப்போ வந்து பட்டான் தானு பிள்ளை வந்து சிஎம் ஆகாம இஎம்எஸ்ஏ வந்து இருந்திருந்தாருன்னா வந்து ஒருவேளை கன்னியாகுமரி வந்து பிரிஞ்சிருக்கவே செஞ்சிருக்காரு. பிரிஞ்சு வந்து தமிழ்நாடுக்கிட்டாரு சேர்ந்திருக்காரு. வரலாறு வந்து இந்த வழியா தான் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து தேர்ந்து கொடுத்துருக்கு. அப்படிதான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து இந்த மூத்த மருமகளுக்கும் 2 மருமகளுக்கும் வந்து நிறைய சீன் வந்து இருக்கு. இவங்க 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது வந்து 2 பேருமே வந்து கொண்டைய வந்து கட்டியிருப்பாங்க. இதை ஏன் நான் வந்து சொல்றேன்னா வந்து இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணோட இந்த கூண்டல் அளவை வச்சு தான் வந்து அவளுக்கு ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து தீர்மானிப்பாங்க. அது வந்து புறவு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு அழகு கூற வந்து சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் வந்து பேசும்போது வந்து 2 பேருமே கொண்டைய வந்து கட்டியிருப்பாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து ஒரு உறவு வந்து புருஷன் கூட வந்து தொடங்கும் போது வந்து அவங்க ஹேரை வந்து க்ரூம் பண்ற மாதிரி எல்லாம் வந்து சீன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 3வது வாத்தி வந்து மூத்த மருமகளும் 2வது மருமகளும் வந்து பேசும்போது வந்து மூத்த மருமகள் வந்து கொண்டை கட்டியிருப்பாங்க. 2வது மருமகளுக்கு நீல கூந்தல் வந்து அப்படி விரிஞ்சு வந்து இருக்கும். ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே அவளுக்கு எல்லா டைப் ஆஃப் அங்கீகாரமும் வந்து கிடைக்க வந்து தொடங்கும். அது அவளுக்கு குழந்தை பாக்கியம்னால வந்து அவளுக்கு கணவர் அந்த 2வது பிள்ளை மூத்த பையனை தாண்டி வந்து மேலே வந்து போயிடுவாரு. ஏன்னா வந்து மூத்த பையன் வந்து ஒரு வாரிசை வந்து கொண்டு வந்து வரல. இவன் வந்து வாரிசை கொண்டு வந்தனால வந்து இவன் வந்து அந்த மூத்த பையனை தாண்டி மேலே வந்து போயிடுவான். அதாவது அவருக்கு அப்பாவுக்கு அப்புறம் இவன் தான் வந்து அந்த பதவிக்கு வந்து வருவான்னு. ஸோ வந்து அவனுக்கு அண்ணன் வந்து அந்த மூத்த மருமகள்கிட்ட வந்து ஒன்னால தான் வந்து எல்லாமே ஆச்சுன்னு வந்து கோவமா வந்து வெளியே வந்து போயிடுவான். அதுக்கு அடுத்த சீன் வந்து திருப்பி வந்து இந்த மூத்த மருமகளும் 2வது மருமகளும் வந்து பேசுற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து இருக்கும். இந்த சீன்ல வந்து மூத்த மருமகளும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நீல கூந்தலை வந்து விரிச்சு வந்து போத்திருப்பான். விச் மீன்ஸ் அவளும் வந்து ஃபர்டைல் தான். ஆனா அவ வந்து அந்த புருஷன்கிட்ட வந்து ஒரு உறவை வந்து வைக்கல. அது ஏன்னா அவ வந்து விளக்குவா. ஏன்னா இந்த குடும்பத்துல வந்து ஒரு பிள்ளை பிறந்துன்னா பவருக்கு வேண்டி அந்த பிள்ளைய வந்து பலி வந்து கொடுத்துருவாங்கன்னு. அண்ணனுக்கு வந்து
அந்த பொண்டாட்டி புருஷனுக்கு உறவுக்கு மேல திருப்தி இல்லாதனால தான் வந்து அவன் வந்து ஒரு குறைஞ்ச ஜாதி உள்ள ஒரு பொண்ணுக்கு வீட்டுல வந்து எப்பவுமே போயிட்டு போயிட்டு இருப்பான். கேரளால வந்து நிறைய பெயிண்டிங் வந்து இருக்கு. இப்படி வந்து ஒரு விஷயம் வந்து இங்க நடந்திருக்கு. அதாவது பெரிய ஜாதிக்காரன் வந்து இந்த குறைஞ்ச ஜாதிக்காரங்க வீட்டுக்குள்ள போகும்போது புருஷன் வந்து அப்படியே வெளியே போறது மாதிரி நிறைய பெயிண்டிங் வந்து கேரளால வந்து இருக்கு. தம்பிக்கு வந்து பவர் வந்த பிறகும் தம்பியும் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து வரான். ஆனா வந்து தம்பி வந்து உண்மையில வந்து இந்த ஆரிய புத்தி ஊறி போனவன். அவன் வந்து பெண் மேல ஆசைப்பட்டு அவன் வந்து ஒரு பெண்ணையும் தொட வந்து மாட்டான். அவன் வந்து மேலேயே தான் இருப்பான். அப்புறம் தான் வந்து இந்த டைரக்டர் வந்து காணிச்சிருப்பாரு. இது வரைக்கும் வந்து இந்த புருஷன்மாரை வந்து தீண்டாமைன்னு தள்ளி வச்சாலும் இதுக்கு ஆரியன்ஸ் வந்து பெண் மேல உள்ள ஆசையில வந்து இந்த பெண்களை தொட்டு அந்த பெண்ணு வந்து அவளுக்கு அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய லாபத்தை வந்து இந்த மூலியமாத்து வாங்கி கொடுக்கறது மாதிரி வந்து அவ பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து இந்த ஆரிய புத்தி உள்ளவே அவன் கிட்ட ஒரு வேலையுமே நடக்காது. டைரக்டர் வந்து என்னத்தை வந்து காணிச்சிருப்பாருன்னா வந்து பெரிய ஜாதி வீட்டுல ஒரு பெண்ணு பிறந்தாலும் சரி, குறைஞ்ச ஜாதி வீட்டுல ஒரு பெண்ணு பிறந்தாலும் சரி, பெண்ணு வந்து ஒரு அடிமைதான் அப்படின்னு வந்து டைரக்டர் வந்து காணிச்சிருப்பாரு. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு கடைசியில வந்து தெரிஞ்சிரும் அவளுக்கு கணவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆளுன்னு. உடனவன் என்ன பண்ணுவான்னா வந்து அவ வந்து காட்டுக்கு வந்து ஓடிடுவா. அதாவது மூத்த குடி தமிழ் குடி திராவிடன்ஸ் இருக்கிற காத்துக்கு வந்து போயிடுவா. அவளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும்னு. அதுல பாத்தீங்கன்னா குலசாமி வழிபாடு இருக்கும். ஒரு பொம்பளை வந்து பூசாரி மாதிரி இருப்பா. அவ வந்து ஒரு காவல் தெய்வத்துக்கிட்ட வந்து ஐஸ்வர்யா லட்சுமி அனுப்பி விடுவா. அங்க வந்து அந்த காவல் தெய்வம் வந்து இவகிட்ட வந்து கேரண்டி கொடுக்கும், பிள்ளைய வந்து நான் வந்து பாதுகாப்பேன்னு. கடைசியில பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆரியன் கடவுள் இந்த தாமுக்க அந்த ஒரு பலி கொடுத்து வந்து உன்ன ஒரு ஒரு கடவுளை வந்து வச்சிருப்பான். அந்த கடவுள் வந்து ஒரு வேம்பயர் மாதிரி இருக்கும். திராவிடன் கடவுள் வந்து ஒரு வேர்வுல்ஃப் மாதிரி இருக்கும். எனக்கு இதை பார்க்கும்போது என்ன வேம்பயர் வேர்வுல்ஃப் சண்டையா இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அதாவது லிட்ரேச்சர் ஒர்க்ல உள்ள வேம்பயரும் வேர்வுல்ஃபுக்கு உள்ள அந்த போட்டியை வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டா வந்து மேக் பண்ணுறேன். கடைசியில வந்து ஐஸ்வர்யா லட்சுமி தான் வந்து ஜெயிப்பா. அவளுக்கு கணவரை வந்து கொன்னுருவா. டைரக்டர் வந்து என்ன காணிச்சிருப்பாருன்னா வந்து ஆரியன்ஸ் வந்து இந்த ஃபயர் தீ அந்த சூரியனை தான் வந்து பின்பற்றுவாங்க. அவங்களுக்கு இது வந்து அழிச்சு அவங்க வந்து அவங்களுக்கு இதுல வந்து அதை பாப்புலேட் பண்றாரு. திராவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இந்த பெண் வழி சமூகம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து வாழ வைக்கிற ஒரு சமூகம். கடைசியில வந்து அந்த எல்லா பொறுப்பும் வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து வந்துடும். அவ வந்து சரி பாடியாத வந்து எல்லாத்தையுமே வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டே இருப்பா. ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ் வந்து பண்ணுவா. கடைசியில வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஒரு ப்ளூ கலர் சாரியை வந்து போட்டுட்டு பிள்ளைய வந்து பிள்ளைய வந்து மடியில வச்சு அப்படியே வந்து முடியும். இந்த ப்ளூ கலர் வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுறதுனா வந்து திராவிடன்ஸை வந்து சிம்பிளைஸ் வந்து பண்ணுது. இது வந்து இப்போ வரைக்கும் கூட வந்து ப்ளூ வந்து ஒரு தலித் வந்து கலர், ஆடி குடிக்க ஒரு கலர். அம்பேத்கர் கூட வந்து ப்ளூ கலர் கோட்டை தான் போட்டு வந்து இருப்பாரு. இந்த இந்த படத்துக்கு அந்த ஐஸ்வர்யா லட்சுமி வந்து கல்யாணம் பண்ணும்போது ஐஸ்வர்யா லட்சுமி வந்து எல்லோ கலர் சாரியை வந்து போட்டிருப்பாங்க. அந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய கலர். ஏன்னா ஆரியன்ஸ் வந்து தீய வந்து வழிபட்ட ஆட்கள். தீ மாதிரி அவங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அப்படி அந்த கலரை கல்யாணம் பண்ணிட்டு அவ வந்து இந்த வீட்டுக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு பொம்பளை பூசாரி ஒரு திராவிட பூசாரி வந்து ப்ளூ கலர் சாரியை போட்டு வந்து தடுப்பா, நீ போவாதன்னு. இந்த ஃபிலிம்க்கு எண்டிங்ல வந்து அந்த ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ப்ளூ கலர் சாரியை போட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு குழந்தைய வந்து அவளுக்கு குழந்தைய வந்து மடியில வச்சிருக்கிற மாதிரி. இது என்னன்னா வந்து ஆரியனா வந்து தீய வச்சு எல்லாத்தையும் அழிச்சு வந்து ஒரு கவர்னன்ஸ் வந்து பண்ணுவான். திராவிடன்ஸ் வந்து தண்ணி, நாங்க வந்து எல்லாரையுமே வந்து உண்மையில வந்து எல்லாருமே அழிக்க மாட்டோம், எல்லாருமே வாழ வைப்போம். அப்படி வந்து இந்த ஃபிலிம் வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு குழந்தைய வச்சு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிம்பாலிசம் உலகத்திலேயே. மாதாவே வந்து குழந்தை இயேசுவை வந்து பிடிச்சிட்டு தான் வந்து சிலையிலெல்லாம் வந்து இருப்பாங்க. மாதாவே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாத்தராக வந்து போட்டு வந்து இருப்பாங்க. அதாவது அந்த இயேசுநாதர் காலத்துல யூதருங்க வந்து எல்லாரையுமே அழிச்சிட்டு தான் வந்து அங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தா. நாங்க தான் வந்து ஒரு ஹையராக்கின்னு. இயேசுநாதர் வந்து எல்லா மக்களையுமே வந்து வாழ வச்சாரு.
இந்த திராவிடன் ஐடியாலஜி, நம்ம திராவிடன்னே சொல்லாந்தாம இந்த எல்லாரையும் வாழ வைக்கணும் அந்த தண்ணி ஐடியாலஜினே நம்ம சொல்லுவோம். இந்த டைரக்டர் வந்து குமரின்னு ஏன் இந்த ஃபிலிமுக்கு பேரை வச்சிருக்காருன்னா, இந்த படத்துல வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு பேரும் வந்து குமரி தான். அது ஏன்னா வந்து இந்த கேரளா ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேரளான்னு கூட சொல்ல வேண்டாம், இந்த மலை சார்ந்து உள்ள மக்களுக்கு அந்த வரலாறை பார்த்தீங்கன்னா, குமரி மாவட்டம் மட்டும்தான் வந்து குமரி மாவட்டத்துல மட்டும்தான் வந்து இந்த ஆதிக்குடி, இந்த தமிழ் குடி வந்து ஆரியனுள்ள எதிர்த்து வந்து ஜெயிச்சு. அதுதான் வந்து டைரக்டர் வந்து ஒரு சிம்பாலிசமாத்து கலையை யூஸ் பண்ணி வந்து அவருக்கு இந்த படைப்பு, இந்த சினிமால வந்து காணிச்சிருப்பாரு. இப்போ அதனால வந்து நான் ஆரியனுமே எல்லாருமே மோசம்னு நான் சொல்லல. அதாவது எல்லாருக்குள்ளேயுமே வந்து எல்லாருக்கு ஜீனுக்குள்ளேயுமே வந்து ஆரியனும் இருக்கான், திராவிடனும் இருக்கான். திராவிடன் வந்து ஒரு பெண் சார்ந்து உள்ள ஒரு சமூகம். இப்போ வந்து ஒரு கூட்டத்துல வந்து ஒரு பெண்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா வந்து அந்த பேச்சுல வந்து ஈகோவும் எமோஷனும் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து அப்போ வந்து எது சரி எது தப்புன்னு வந்து தெரியாம அந்த எமோஷனை வச்சே வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதுவே வந்து ஒரு ஆம்பளை பேசினானா வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து இருக்கும். நம்ம வந்து நம்ம ராஜாங்களை பார்த்தா கூட வந்து நிறைய ராஜாங்க வந்து மாடுக்கு எல்லாமே வந்து நியாயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மாடுக்கு வேண்டி அவங்களுக்கு அந்த பிள்ளைய கூட வந்து அவங்க வந்து கொலை பண்றதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சத்தியத்துக்கு ஏத்த மாதிரி ராஜாங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ரெண்டுமே வந்து நம்ம ஜீனுக்குள்ளதான் இருக்கு. அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையோ இல்ல கால மாற்றத்திலேயோ வந்து எந்த ஜீன் வந்து டாமினேட் பண்ணுதோ அதுதான் வந்து வெளியே வரும். புறவை வந்து அது மல்டிப்ளை ஆச்சே போச்சுன்னா வந்து அது வந்து சமுதாயமா உருவாகும். அப்படி அப்படி போயிட்டே வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபிலிம்க்கு உண்மையான கதையை வந்து நான் வந்து சொல்லல. நான் வந்து இந்த ஆரியன் திராவிடன் ஐடியாலஜியை தான் வந்து இந்த ஃபிலிம்ல எனக்கு கலை மூலியமா தெரிஞ்சதை வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க வந்து இந்த ஃபிலிம்க்கு உண்மையான ஸ்டோரியை வச்சு நீங்க வந்து பாருங்க. இது உண்மையில வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். அதை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கேன். திஸ் ஜெனி ஷபி சைனிங் ஆஃப்.